சார் வணக்கம். சிவகங்கை மாவட்டம் அந்தோணிசாமி பேசுகிறேன். உதயகுமார் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா அறிமுகம் இல்லாத இந்த பகுதியில் இந்த மாவட்டத்தில் வந்து நெர்சப்பருடைய கம்பெனியோட தயாரிப்பை நான் வந்து பயன்படுத்துகிறேன். சார் உதயகுமார் சாருடைய பரிந்துரையால் நான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன். ஆனால் கத்திரி பயன்படுத்துகிறேன், நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. முதல்ல ஆரம்ப காலகட்டத்தில் தூரில் ஊற்றினேன், எல்லாம் செட்டு என்பிகே எல்லாம் தூரில் ஊற்றினேன். அதுக்கு பிறகு தண்ணியிலே கலந்து விட்டதுனால வந்து சரியாக ஏகத்துக்கு பரவிச்சு, எனக்கு சரியான அளவு தெரியல. ஆனால் இப்பொழுது தூரில் கலந்து எல்லாத்தையும் விடும் பொழுது தேவையான அளவு கரெக்டாக செடிக்கு போகும்போது நல்லா இருக்குது, செடி நல்லா இருக்குது சார். ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு. பாருங்கள், செடி நல்லா இருக்குது உங்களுக்கு, நல்லா கொழுன்னு நல்ல பச்சையாக, அதாவது கருகருன்னு பூச்சிகளுக்கு கவரப்படாத பச்சையாக இல்லாமல் அப்படி மீடியமாக நல்லா புனல் பூவெல்லாம் நல்லா இருக்குது. ரொம்ப நன்றி சார். ஏன்னா எனக்கு நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்தேன். என்னடா எங்கள் வீட்லலாம் சண்டை போடுவாங்க, என்ன இது எதை போய் இந்த காலத்தில் நம்புறீங்களே, உரம் இல்லாமல் எப்படி காய்க்கும் அப்படின்னு. நம்ம இயற்கை ஆர்வலனால வந்து பண்ணிகிட்ருக்கேன். நல்லா இருக்குது சார், ரொம்ப நன்றி. உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். உங்களுடைய பரிந்துரை முழுமையாக நம்பி நான் செஞ்சதுனால நல்லா இருக்குது. ரொம்ப நன்றி சார், நன்றி. இந்த செடியில் வந்து அதிக வளர்ச்சி தான், பூ அதிகமாக இருக்குது இந்த முறை. போன முறை நாங்கள் ஆகுமான்னு தெரியாது, ஆனால் இந்த தடவை அந்த மருந்து அடிச்சது இருக்கு. சரி, நல்ல பூ இருக்கு. ஆமாங்க, அந்த முறை வீட்டில் பிடிச்ச விதை. ஆனால் இது வந்து ரசாயன மூலமா பயன்படுத்துறதுனால கொடி வளர்ச்சி கம்மியாக இருக்குது, காயும் ஈல்ட் ஆகல. இது மாதிரி இருக்கு. அது கம்பெனி வர போட்டாங்க, ஆனால் ரசாயனம் வர போட்டது மாற்றங்கள் வேற வந்து இந்த மாதிரி வைரஸ் உள்ள ரசாயனம் மூலியமா ஒரு நாளைக்கு நல்லா இருக்குது, மறுநாள் ஒரு வாரம் கழிச்சு அது மாற்றங்கள் ஏற்படுது. இது வந்து மூவ்மெண்டா மாத்தணுன்றதுக்கு தான் ஆர்கானிக் சிஸ்டமா இப்ப நான் பயன்படுத்திருக்கேன். அவர் ஹரிகிருஷ்ணன் வந்து முதல்ல வாட்ஸ்அப்ல நான் பார்த்தேன். பார்த்த போது கூட அப்போ கூட நான் நம்பிக்கை ஒரு தீர்மானமா வரல. எனக்கு தீர்மானமா வராத போது நானா ஒரு யதார்த்தமா போகும்போது அந்த நேரத்துல சரி நம்ம வாட்ஸ்அப்ல பார்த்தோம், இந்த பயிரோட வளர்ச்சி எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலான்னு கிட்ட போய் நோக்கமா போய் பார்க்கும்போது அந்த பயிர் வளர்ச்சி நல்லாவே எல்லா பயிர் விட அந்த பயிர் வந்து ஒரு நல்ல வளர்ச்சி அதிகமா இருந்தது. வளர்ச்சி அதிகமான பிறகுதான் எனக்கு அந்த ஒரு நம்பிக்கையே வந்தது. சரி, பயோ பண்ண நம்ம வந்து ஆர்கானிக் சிஸ்டமா இருக்கிறது நம்ம போய் பார்த்துருவோம் அவருன்ட்டு ஹரிகிருஷ்ணன் நான் போய் பார்த்தேன். அவரை பார்த்து அந்த மருந்தை போய் நான் விசாரணை பண்ணேன். இந்த மாதிரி நான் அவர் சொன்னார். அதுக்கு சொன்ன பிறகு அந்த மருந்தை வாங்கிட்டு உங்களுக்கு ஒரு ஃபோனில் கான்டாக்ட் பண்ணேன். அதுக்கப்புறமா இவர்கிட்ட வாங்கிட்டு வந்தபோது அந்த பாவ செடிக்கு வந்து நான் அடித்த பிறகு எனக்கு மனசுக்கு திருப்தி பட்ட பிறகுதான் உங்களாண்ட நான், அதாவது உங்களாண்ட வந்து நான் முறையீடு பண்ணேன். அதுக்கப்புறமா தான் எனக்கு ரெண்டாவது இது ஒரு ஆர்கானிக் சிஸ்டமாகவே நம்ம போயிடுவோன்றது தான் ஒரு ஆர்வத்தில் உங்களை வந்து நாடி நான் வரேன். ஒரு நல்ல வழிமுறை ஒரு ஆண்டவனுக்கு நிச்சயமா. நன்றி வந்துருக்கு. ஓகே சார், இன்டாக் கொடுத்த அப்புறம் நல்லா வந்துருக்குது. போற நேரத்துல அப்படியே கொஞ்சம் பக்க வச்சுங்க. பாத்தீங்களா சார், உயிர் போற ஸ்டேஜ் இதுவும் கொஞ்சம் நல்லா தூக்கிச்சு, நல்லா இருக்கு. இப்ப அந்த செடிங்க அதுவும் வளரல. அது இந்த செடிங்க ஓரளவுக்கு இந்த துளுப்புங்கெல்லாம் இப்பெல்லாம் ரொம்ப இதுவா இருக்குது. இப்ப தண்ணி பாசனம் எத்தனை செடி சார் எலுமிச்சை செடி? சொட்டு நீர் பைப் இருக்குது, சுத்தி வச்சுக்கிற ஏர் ஊறதுக்காக. எத்தனை செடி இருக்கு மொத்தம் வந்து 80, இது ஒரு 80, இது ஒரு 40.
பூச்சி வெரைட்டி எல்லாத்துக்குமே கொடுத்தீங்களா? ஆமாம், எல்லாத்துக்குமே கொடுத்தீங்க. இன்டாக்ட் பூச்சி வெரைட்டி கொடுத்தீங்க. எல்லாம் கொடுத்துருக்கேன். எல்லாத்துக்குமே பூச்சி விரட்டி அடிச்சிட்டேன். சரி சரி சரி. இப்போ அதோடைய பலன் நல்லா இருக்குது. ஓகே. இப்போ ரெண்டாவது வந்து ஷெட்டை போட்டு எப்படி பண்ணணும், அந்த எருவு போட்டு கலந்து அது பண்ணணும்னு ஐடியா பண்ணுறேன். நீங்கள் தண்ணி கட்டிட்டு நீங்கள் ஷெட்டு வந்து தொழுவத்தில் கலந்து அப்படியே போட்டு விட்டுருங்க. சொட்டு நீர் மூலியமா மொத்தத்தை போட்டுக்கின்னு வந்துடலாம். நீங்கள் ஷெட்டு சொட்டு நீர்லேயே விட்டுடலாங்க. சொட்டு நீர்லேயே இதோ இருக்குது, அது பாருங்க.